இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதாம் வந்து Adobe Plus CS3 குரிய லேஅவுட். இதில் நாங்கள் இப்போ அனிமேஷனில் செய்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ் ஒன்றை க்ரியேட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரியேட் நியூக்கால போய் ஃப்ளாஷ் ஃபைல் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3என்றதை நாங்கள் இப்போ ஓப்பன் செய்வோம். ஓப்பன் செய்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு தோற்றம் உங்களுக்கு காணக்கூடியவாறு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ளது வந்து டூல்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இதை வந்து நாங்கள் இருந்து பயன்படுத்துவோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு தேவையான உருவங்களை வரைந்து கொள்வதற்கும் அவற்றை எடிட் பண்ணுவதற்காகவும் இவரை இந்த டூல்ஸ் பாக்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து சொல்கிறது டைம் லைன். டைம் லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் வந்து சொல்கிறது ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லி, இந்த ஃப்ரேம்ஸை வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அனிமேஷனை செய்ய போகிறோம். சரியா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து சொல்கிறது கலர். அது நாங்கள் வரைஞ்ச உருவத்துக்கு கலர்களை மிக்ஸ் பண்ணியோ இல்லாட்டி ஆட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த கலர் பாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைப்ரரின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ தேவையான நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டிய உருவங்களோ இல்லாட்டி படங்களோ அல்லது வீடியோ கிளிப்ஸுகளையோ இந்த லைப்ரரிக்கு இருந்து இங்கே எடுத்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறதான் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் வரைந்த ஒப்ஜெக்டுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸையோ அல்லது இந்த ஸ்டேஜினுடைய ப்ராப்பர்ட்டிஸையோ நாங்கள் மாற்றி கொள்ளலாம். இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த ஸ்டேஜினுடைய ப்ராப்பர்ட்டிஸை எப்படி மாற்றிக்கொள்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சைஸ்ன்னு இருக்குது. இந்த சைஸ்ன்றது என்னென்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ் இந்த சைஸை வந்து எங்களுக்கு விரும்பின மாதிரி நாங்கள் மாற்றி கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த சைஸை நாங்கள் இங்கே பிக்சரில் வந்து சைஸ் அளவிடப்படும். இப்போ நாங்கள் இந்த சைஸை குறைச்சி கொள்ளலாம். உதாரணத்துக்கு 300 அங்கால 200 கொடுப்போம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ் வந்து சின்னனாகி இருக்குது. அடுத்த வந்து பேக்ரவுண்ட், அதாவது இந்த ஸ்டேஜின் கலரை வந்து நாங்கள் மாற்றி கொள்ளலாம். இந்த பேக்ரவுண்ட் என்ற கமாண்டின் கூட உங்களுக்கு விரும்பின கலரை நான் வந்து மாற்றி கொள்ளலாம். ஃப்ரேம் ரேட்ன்றது அது வந்து அளவிடப்படுறது வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில். இது என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனிமேஷன் வந்து இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ முறையிலான, அதாவது வந்து நாங்கள் செய்கிற அனிமேஷன் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவை தான் நாங்கள் சேவ் பண்ணப்படும். அந்த ஃபோட்டோ வந்து இந்த ரீட் பண்ண இதான அந்த இந்த ரீடரால் ரீட் பண்ணப்படையில எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப் மாதிரி அதை அசைகிற மாதிரி எங்களுக்கு தோன்றுது. அப்போ கவனிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து ஒரு செகண்டுக்கு இங்கே 12 ஃபோட்டோவை வந்து ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த நம்பரை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸ், பப்ளிஷ் செட்டிங், அதாவது வந்து நாங்கள் இப்போ அனிமேஷன் ஒன்று செய்துட்டு அதை எப்படி நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லி அதுக்குரிய செட்டிங்ஸ் இங்கே செய்து கொள்கிறது தான் பப்ளிஷ் செட்டிங். இதை வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த டூல் பாக்ஸில் உள்ள டூல்ஸுகளை பற்றி. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் செலெக்ஷன் டூல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சப் செலெக்ஷன் டூல், மூன்றாவது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் லெசோ டூல், அதுக்கு அடுத்ததாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பென் டூல், அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் டூல், அதுக்கு அடுத்ததாக உள்ளது வந்து லைன் டூல், அடுத்தது ஓவல் டூல். இந்த ஓவல் டூலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவல் அண்டு மட்டும் இல்லாமல் ரெக்டாங்கிள் டூல், ஓவல் டூல், அடுத்தது ரெக்டாங்கிள் ப்ரிமிட்டேட்டிவ் டூல், அடுத்து வந்து ஓவல் ப்ரிமிட்டேட்டிவ் டூல், அடுத்து பொலி ஸ்டார் டூல்னு சொல்லி 5 விதமான டூல்ஸ், சப் டூல்ஸ் அதுவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்சில் டூல், அடுத்தது வந்து ப்ரஷ் டூல், அதுக்கு அடுத்ததாக உள்ளது இங்க் பாட்டில் டூல், அதுக்கு அடுத்ததாக உள்ளது வந்து பெயிண்ட் பாக்கெட் டூல், அடுத்தது ஐ ட்ராப்பர் டூல், அதுக்கு அடுத்ததாக உள்ளது ரேசர் டூல், அதுக்கு அடுத்ததாக உள்ளது ஹேண்ட் டூல், இது வந்து ஜூம் டூல், இது வந்து ஸ்ட்ரோக் கலர், இது வந்து ஃபில் கலர். சரியா? இதில் வந்து எங்களுக்கு முக்கியமாக இருக்குது இந்த ஃப்ளாஷில் வந்து ஒர்க் பண்ணிக்கல. அடுத்த நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யக்கல இந்த டூல்ஸ் வந்து என்னதுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால்
இன்றைக்கு ஒரு சிம்பிள் அனிமேஷனை எப்படி செய்கிறான்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த ஓவல் டூலை பயன்படுத்தி அதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஓவலை வரைஞ்சி கொள்ளுங்க. அடுத்த வந்து இந்த செலெக்ஷன் டூலை பயன்படுத்தி வட்டத்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்படி மாறி இருக்கும். இதை வந்து சொல்கிறது ஸ்ட்ரோக் கலர், இதை வந்து ஸ்ட்ரோக் கலர்னு சொல்கிறது, இது வந்து ஃபில் கலர்னு சொல்கிறது. ஸ்ட்ரோக் கலர்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அவுட்லைன் கலர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்ட்ரோக் கலரை வந்து உதாரணத்துக்கு ரெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை வரைகிறோம். வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அவுட்லைன் இருக்குது. இந்த அவுட்லைனுக்குரிய கலர் தான் இங்கே ஸ்ட்ரோக் கலர்னு சொல்லி சொல்லப்படுது. நான் இதை செலக்ட் பண்ணி மாற்றுவதன் மூலம் அந்த அவுட்லைன் கலரை வந்து மாற்றிக்கொள்ளலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில் கலர். எங்கள் உள்ளுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில் கலரை வந்து நாங்கள் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரியே மாற்றி கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணிக்கல, இப்போ வந்து இந்த அவுட்லைன் தேவையில்லை, அதனால் செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிலீட் பண்ணி கொள்வோம். டிலீட் பண்ணிவிட்டு இந்த உருவத்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை பயன்படுத்தி சைஸை மாற்றிக்கொள்வோம். மாற்றிட்டு இப்போ வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முதலாவது ஃப்ரேமில் இருக்குது தானே. இந்த ஃப்ரேம் வந்து என்னது பயன்படுறன்னு பார்த்தினாங்கன்னு சொன்னால் அனிமேஷனை மேற்கொள்கிறதுக்காக, அதாவது எத்தனையாவது ஃப்ரேமில் இருக்கைகளில் இந்த ஷேப் வந்து எங்கே மூவ் பண்ணி இருக்கணும் என்றதை நாங்கள் இங்கே தீர்மானிப்போம். அப்போ இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த 25வது ஃப்ரேமில் இருக்கைகளில் அதாவது இந்த 25வது ஃப்ரேமில் இருக்கைகளில் இந்த ஷேப் வந்து இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து இருக்கணும்னு சொல்லி அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 25வது ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் என்ற கமாண்டை கொடுப்பீங்க. கொடுத்தது பிறகு இந்த கீ ஃப்ரேம் வந்து இப்படி மாறி இருக்கும். சரி, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் ஃப்ரேம் வந்து பிளாக் கலரில் செலக்ட் பண்ணப்பட்டு இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிளாக் கலர் இந்த லாஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணப்பட்டு இருக்கைகளில் இந்த ஷேப்பை வந்து மூவ் பண்ணி வைப்போம். அதாவது இங்கே எங்களுக்கு அந்த 25வது ஃப்ரேமில் இந்த ஷேப் இருக்கணும்னு சொல்லி. ரைட், இப்போ பார்ப்போம். இனி இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு தோட்டத்தை காண்பிக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும், அதாவது மோஷன் ட்வீன் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன்ன்றதை கொடுப்போம். கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஷேப் வந்து அசைகிறத காணலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியான ஒரு ப்ரிவியூ பார்க்கணும்னு சொன்னால் கண்ட்ரோலோட என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் தொடர்ச்சியான ப்ரிவியூவை அவதானித்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு இதனோட நிறுத்தி கொள்வோம். மீதியை அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.